அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வரமங்கலம் பகுதியில் சீரான மின்சார விநியோகம் இல்லை என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வரமங்கலம் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கத்திரி வெயிலின் எதிரொலியால் மின்தடை ஏற்படுவதால் மக்கள் சிரமமடைந்து வரும் நிலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சீரான மின் விநியோகம் இல்லாததால் பரமேஸ்வரமங்கலம் பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கத்திரி வெயிலில் மின்தடை ஏற்படுவதால் மக்கள் ஆத்திரமடைந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சீரான மின் விநியோகம் வழங்க கோரி அரக்கோணம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். தற்போது மின்வெட்டு காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் சாரதிலதா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வரமங்கலம் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி இருந்தனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விரைவில் சீரமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் பொதுமக்கள் கூறினர். இந்நிலையில் தொடர்ச்சியான மின்வெட்டு மற்றும் அதிகாரிகளின் பதிலில் அதிர்ச்சியடைந்த பரமேஸ்வரமங்கல பகுதி மக்கள் திடீரென அரக்கோணம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பரபரப்பு நிலவியது. அப்பொழுது அவ்வழியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததை கண்ட போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் வழிவிட்டு ஆம்புலன்ஸ் செல்ல ஏற்பாடு செய்தனர். பின்னர் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீண்ட நேர சாலை போராட்டத்தால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்.